ஃபஸ்ட்டு நான் வந்து பேக்ரவுண்டை லாக் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஒரு 4 இமேஜ் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 3Dயா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அந்த 4 இமேஜும். 3Dயா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3Dயா கன்வெர்ட் பண்ண உடனே நம்ம வந்து இங்கே கேமராவில் போயிட்டு 2 வியூஸ் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போது இவனை வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் பொசிஷன் தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே டாப் வச்சுட்டு இப்போ ஒவ்வொன்றும் வந்து கரெக்டாக அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மேலே வந்து தள்ளி வைக்கிறேன், மூவ் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லாஸ்ட்டாக இருக்க இமேஜை வந்து டாப்பில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சேம் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் நமக்கு எந்த இமேஜ் நான் வந்து லெஃப்ட் ரைட் அந்த காம்பினேஷனில் தான் வைக்கிறேன். இப்போ வந்து இந்த ரைட் இமேஜை வந்து நான் கொண்டு போகிறேன். இப்போ வந்து இதை வந்து நான் உங்களுக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேர்ட் இமேஜ் இது வந்து லெஃப்ட் காம்பினேஷனில் வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன பொசிஷனில் வேணுமோ அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து கரெக்டாக அந்த வீவிங் வரத்துக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேயே கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கேமராவை வந்து கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்பவும் பண்ணிக்கலாம், இப்போ வேணுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி எல்லாமே கரெக்டாக நான் வந்து பொசிஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ஈஸி ஸ்டெப்பு தான். நான் பண்ணுறதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு கேமராவை கொண்டு வந்துடுறேன். கேமராவில் போனீங்கன்னா இங்கே வந்து ப்ரிசெட் வந்து 15mm வச்சுங்க. ஓகே பண்ணிங்க. இப்போ வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இப்போது நான் கேமராவில் போய் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஆர்பிட் நல், இந்த நல்லை வச்சு தான் நம்ம வந்து இந்த எஃபெக்டே பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த நல்லை வந்து பேன் பிஹைண்ட் டூலை வச்சு ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாமே வந்து இந்த நல்லில் தான் பண்ண போகிறேன். அதாவது பொசிஷனில், நல்லோட பொசிஷனில் தான் நம்ம வந்து இந்த எஃபெக்டே பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே இந்த பொசிஷன் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது இந்த எக்ஸு, அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அந்த பொசிஷனில். லாஸ்ட்டாக அந்த 0 இருக்கிறது தான் நம்ம பண்ண போகிறோமே. இப்போ வந்து நான் கொஞ்சம் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேல் பண்ணி கரெக்டாக மறுபடியும் நமக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜை வந்து நான் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமும் பொசிஷனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த இமேஜ் இவனையும் வந்து நான் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணி இப்போது சேம் ஸ்டெப்பு தான், அதே தான். இப்போ முன்னாடி கேமரா செட்டிங் வைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணோம். இப்போ வந்து கேமரா வச்சதுக்கப்புறம் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாமே வந்து அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணமோ அதே போல் இப்போ அரேஞ்ச் பண்ணிடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஃபுல்லாக தமிழ் டியூட்டோரியல் தான். முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே. உங்கள் வீவிங் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த நல்லை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்க இமேஜ்லேருந்து தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 வியூ பண்ணிங்க. 1 வியூவில் வச்சுட்டு ஃபிட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். நான் வந்து லாஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பொசிஷனில் இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். நல்லா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் இமேஜ் வந்து கொஞ்சம் வியூவிங்கில் ஜூமிங்கில் இருக்க மாதிரி பண்ணணும். இது வந்து பொசிஷனும் பண்ணிக்கலாம். இது வந்து லெஃப்ட் ரைட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிறது வந்து டாப்பு பாட்டம் தள்ளுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. இப்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் ரைட் சைடில் வந்து தள்ளிட்டு தெரியாத மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து வரா மாதிரி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இவனை வந்து பொசிஷன் கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தள்ளிட்டு கீ ஃப்ரேமை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே பொசிஷனுக்கு கொண்டு வரா மாதிரி இந்த இமேஜை. ஓகே, இப்போ வந்து இவனை வந்து ரைட் கிளிக் பண்ணி
நம்ம வந்து ஸ்மூத் ஆக்கிக்கிறோம். கொஞ்சம் ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் ஈஸியஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இதில் போனீங்கனாக்கா உங்களுக்கு எப்படி வேணுமோ ஃபாஸ்ட்டு இந்த கிளிக் பண்ணிங்கனாக்கா கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோவாக வரா மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் இமேஜ் வந்து வரா மாதிரி பண்ண போகிறேன். கொஞ்சம் கீ ஃப்ரேமை தள்ளி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதாவது ஜூமை வந்து கம்மி பண்ணுறேன். போனீங்கனாக்கா இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த இமேஜ் வந்து விசிபிள் ஆகும். இப்போ அடுத்த இமேஜ் விசிபிள் ஆன உடனே நீங்கள் வந்து விசிபிள் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொசிஷன்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த சென்டராக வரா மாதிரி பண்ணிவிட்டு டாப்பில் கொஞ்சம், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போது இவனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஸ்லோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிங்க. அப்புறம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் வந்துட்டு அதுக்கடுத்து இந்த இமேஜ் இப்படி வருது. ஓகே, நான் வந்து மறுபடியும் போயிட்டு உள்ளே போயிட்டு இங்கே வந்து வெலாசிட்டி வந்து கொஞ்சம் ஒரு கீ ஃப்ரேம் வெலாசிட்டின்னு இருக்கும். இதில் போயிட்டு ஒரு 200 இல்லை 100 உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து அது வந்து கீ ஃப்ரேம் வந்து இதுவாகும். ஓகே பண்ணிங்க வெலாசிட்டி. இப்போது நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நல்லா வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் தேர்ட் இமேஜை வந்து கொண்டு வரதுக்காக பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே தான் சேம் ப்ராசஸ் தான். அந்த 00 வந்து ஜூம் பண்ணுறோம். ஜூம் பண்ணிவிட்டு நம்ம பொசிஷனை அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேம் மெத்தடு தான். ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும், சேமாக எல்லாத்துக்கும் அதே பண்ணிடலாம். கொஞ்சம் அதாவது ஈஸியஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வெலாசிட்டி வைக்கிறேன். அவ்வளோதான். இதே சேம் ப்ராசஸ் தான் திரும்ப திரும்ப நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இது வரைக்கும் பண்ண வரைக்கும். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் இமேஜ். இப்போது இவனும் அதே போல் தான். கொஞ்சம் ஜூமை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து விசிபிள் ஆகும். விசிபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளிக்கிறோம். அதே போல் டாப்பில் வேணும்னாலும் மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது நம்ம XY பொசிஷனில் கூட பண்ணலாம். அதுவும் கரெக்டாக தான் வரும். XY பொசிஷன் வேணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நான் சும்மா ஒரு ஒய் பொசிஷன் எப்படி இருக்குது, இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் இவனை வந்து ஸ்மூத் ஆக்கிக்கிறேன். நல்லா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோவாக வரா மாதிரி பண்ணுறேன். இப்போ வெலாசிட்டி வந்து உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே வெலாசிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது கொஞ்சம் நான் வந்து கீ ஃப்ரேமை வந்து கொஞ்சம் லாங்கில் வைக்கிறேன். ஏன்னாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக வரா மாதிரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வர்றதுக்காக நான் கீ ஃப்ரேம் தள்ளி வச்சுட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒய் வேணுன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒயில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒயில் வந்து ஒரு 2 வைக்கிறேன். 2 வச்சுட்டு கொஞ்சம் ரைட்டில் தள்ளி வரும். அவ்வளோதான். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா வந்திருக்கு. இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மொத்தமாக வந்து ஜூம் வந்து வெளியில் வரா மாதிரி பண்ணுறேன். ஃபுல்லாக வெளில வரா மாதிரி பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்டில் என்ன வேணும்னு கமெண்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.